சாமியே சரணம். கருப்ப சாமியே சரணம். குருவே சரணம். எல்லாம் வல்ல சத்திய தெய்வம், இந்த உலகத்தின் ஒப்பற்ற தெய்வமாக அரசாட்சி புரியும் நம் அப்பன் கருப்பண்ண சுவாமி. ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் முன்னேற, நினைத்த காரியங்கள் நடக்க, எப்போதும் நிழலாய், நம் உற்ற துணைவனாய், உயிர் நண்பனாய், உமையாள்புரத்து பேரரசன் ஆனந்த கருப்பசாமி அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்பதே என்னுடைய உயர்ந்த லட்சியம். என் ஆண்டவன் கொடுத்த கட்டளைப்படி என்னாலும் என் நாவில் நின்று பேசும் சத்திய தெய்வம் எம்பெருமான் 18ஆம் படி கருப்பசாமி உங்கள் எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் அள்ளித்தர வேண்டும் என்பதே என்னுடைய மிகப்பெரிய லட்சியம், மிகப்பெரிய ஒரு கனவு, மிகப்பெரிய ஒரு கோட்டை. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் எம்பெருமானை எப்படியோ அழைக்கிறார்கள். மந்திர முறையில், தந்திர முறையில், எந்திர முறையில், பல வழிபாடுகளும் பல ரகசியங்களும் பல தேடல்களும் இருந்தாலும் நான் அறிந்த வகையில் எல்லாம் வல்ல என் சத்திய தெய்வம் பக்திக்கும் உண்மையான பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நான் அறிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த ஆன்மீக தேடல், என் வாழ்வில் மறக்க முடியாத ஆன்மீக தாகம் எம்பெருமான் கருப்பசாமியால் ஏற்பட்டது. முழுக்க ஒரு மனிதன் தெய்வத்தின் மீது பக்தி கொண்டு அந்த தெய்வத்தையே தன் வாழ்வில் தாயாக, தந்தையாக, குருவாக, எல்லாம் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டு அத்தெய்வத்தின் வழிகாட்டுதலோடு நடக்க வேண்டும். நீதிக்கு நீதியாக, உண்மையாக, நேர்மையாக நடக்கும்போது அந்த தெய்வம் சத்தியமாய் துணைக்கு நிற்கும். யாரும் துணையில்லை என்று ஏங்கி தவிக்கும் போதெல்லாம் என் ஆண்டவன் கருப்பசாமி நான் இருக்கிறேன் மகனே என்று தோள் தட்டி கை கோர்த்து என்னோடு நின்ற என் அப்பன் அவன். உலகத்தில் எது வந்தாலும், எதை இழந்தாலும், எது போனாலும் கவலைப்படாத இந்த மகன் என்றாவது ஒரு நாள் உன்னை விட்டு இந்த பூத உடலில் இந்த உயிர் பிரிந்தாலும் உன் திருப்பாதத்தில் சேர வேண்டும் ஐயா. வாழையடி வாழையாக நீ துணை வர வேண்டும் ஐயா. இந்த மக்கள் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் ஐயா. தர்மம் தழைத்தோங்க வேண்டும் ஐயா. நீ சத்தியமாய் கூட இருந்து எல்லா வளங்களையும் நலங்களையும் அள்ளித்தர வேண்டும் ஐயா. இதுவே எப்பிறப்பெடுத்தாலும் என்னுடைய பணிவான, தாழ்மையான, அன்பான கோரிக்கை அப்பா கருப்பசாமி.